Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MS Wordல Ctrl A இருந்து Ctrl Z வரைக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸோட யூசேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Ctrl A இருந்து Ctrl Z வரைக்கும் ஷார்ட்கட் கீஸை லைனாக பார்க்க போகிறதில்ல, ஒவ்வொரு கேட்டகரியாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை தள்ளி பார்த்துட வேண்டாம், புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முதல் ஷார்ட்கட் கீ பார்த்தோம்னா Ctrl A. ஸோ நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய என்டையர் கண்டென்ட்டையும் செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl A ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டாக்குமெண்ட்டில் டேபிளோ ஆப்ஜெக்டோ எது இருந்தாலும் சரி, Ctrl A கொடுக்கும் போது என்டையர் எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிறது உண்டு. ஈவன் நாம் செலக்ட் பண்ணியிருக்கிற குறிப்பிட்ட கண்டென்ட்டை காப்பி பண்ணணுங்கிற பட்சத்தில் Ctrl C கொடுத்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அது ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு கம்ப்ளீட் பேராகிராஃபோ இல்லை நாம் இப்போ செலக்ட் பண்ண மாதிரி என்டையர் டாக்குமெண்ட்டோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் ரீசெண்டாக காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl V ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ கரெக்டாக கர்சர் அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா Ctrl V ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். இது கரண்ட் டாக்குமெண்ட்டில் தான் பண்ணணும்னு கிடையாது, ஈவன் நம்ம வேறு ஒரு நியூ டாக்குமெண்ட்லேயும் Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் என் வார்த்தையை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னேன். அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ ப்ரொஃபஷ்னலி அப்படிங்கிற இந்த வார்த்தையை Ctrl C கொடுத்து காப்பி பண்ணியிருக்கிறோம். அண்ட் ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதுக்கப்புறமா Ctrl C கொடுத்து காப்பி பண்ணுறேன். இப்போ Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணும்போது ரீசெண்டாக நீங்கள் என்ன காப்பி பண்ணிங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். இல்லை ப்ரோ, எனக்கு மல்டிபிள் கண்டென்ட்டை காப்பி பண்ணணும், அதே மாதிரி எதை வேணாலும் எப்படி வேணாலும் நான் பேஸ்ட் பண்ணுவேங்கிற பட்சத்தில் விண்டோஸ் V ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு Clipboard அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ மல்டிபிள் கண்டென்ட்டை காப்பி பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் எதை வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த Clipboard ஆப்ஷனை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், ஆக்டிவேட் பண்ணலாம்ங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு டூப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நடக்குது. இல்லை கம்ப்ளீட்டாக ஒரு கண்டென்ட்டை அங்கேருந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில், உதாரணத்துக்கு எனக்கு இந்த மிடில் பேராகிராஃபை Ctrl X கொடுத்து கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணியாச்சு, எங்கே வேணுமோ கர்சர் அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு Ctrl V கொடுத்து நாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இதுலேயும் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரீசெண்டாக நீங்கள் காப்பி பண்ணது இப்போ பேஸ்ட் ஆகாது, கட் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்க்கு வருவோம். செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை நீங்கள் போல்டாக ஃபார்மேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் Ctrl B கொடுத்து நீங்கள் போல்ட் பண்ணிக்கலாம். சேம் ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணியே நீங்கள் அதை ரிமூவும் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார்மேட்டை தாராளமாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl B ஃபார் போல்ட் அண்ட் அதே மாதிரி Ctrl I ஃபார் இட்டாலிக்ஸ். ஓகே, ஸோ ஸ்லாண்டிங் அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்டு. அண்ட் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு Ctrl U ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பட் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம அப்ளை பண்ணதெல்லாமே ஃபாண்ட்டுக்கான ஃபார்மேட்டிங் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஒருவேளை பேராகிராஃப்கான ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணணுங்கிற பட்சத்தில், இப்போ உதாரணத்துக்கு பேராகிராஃபில் நீங்கள் வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட்டிங்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, லைக் வந்து பேராகிராஃப் லைன் ஸ்பேஸிங்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை இந்த மாதிரி பேராகிராஃபுக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ண ஃபார்மேட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl Q ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணுறதுக்கு சொல்லலை, அப்ளை பண்ணுறது நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க. அலைன்மெண்ட்டு, உங்களுக்கு தேவையான ஸ்பேஸிங், ஷேடிங் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறீங்க. பேராகிராஃபுக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ண ஃபார்மேட்டை ரிமூவ் பண்ணணும்னா Ctrl Q ஷார்ட்கட் கீயை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதை கம்ப்ளீட்டாக ரிவர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக கொண்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அலைன்மெண்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஷார்ட்கட் கீஸை பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதை கம்ப்ளீட்டாக வந்து சென்டர் அலைன்மெண்ட்டில் கொண்டு வரணுங்கிற பட்சத்தில் Ctrl E ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி அதை சென்டரில் கொண்டு வரலாம். ஈவன் அது பேராகிராஃபாக இருந்தாலும் சரி, Ctrl E ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக அதை சென்டருக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வர முடியும். மற்றபடி ரைட் அலைன்மெண்ட்டுக்கு Ctrl R ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு Ctrl L. ஸோ நீங்கள் என்ன அலைன்மெண்ட்டில் கொடுக்குறீங்களோ அந்த அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட் அப்படின்னும் போது பேராகிராஃபோட அந்த ஸ்டார்டிங் பாருங்கள் ஈவனாக இருக்குது இல்லையா. அதே மாதிரி ரைட் அலைன்மெண்ட் அப்படின்னும் போது அந்த ஸ்டார்டிங் அந்த ரைட் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். ஒருவேளை ரெண்டு பக்கமும் உங்களுக்கு சமமாக வேணுங்கிற பட்சத்தில்
Ctrl J justify அப்படிங்கிற இந்த அலைன்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு பக்கம் பாருங்கள், ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈவனான ஸ்பேசிங்கில் இருக்கும். ஈவனான அலைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது உண்டு. ஒருவேளை மார்ஜின் ஏரியாவிலேருந்து உங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை தான் ரைட் இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு ஹோம் டேப்பில் பார்த்தோம்னா பேராகிராஃபோட குரூப்பில் ரைட் இண்டென்ட் லெஃப்ட் இண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஸோ ரைட் இண்டென்ட்டை நீங்கள் கொடுக்கறதுக்கு Ctrl M ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ண மார்ஜின்லேருந்து அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தள்ளி போகும். ஸோ இது வந்து ரைட் இண்டென்ட். பஸ் ஒருவேளை உங்களுக்கு இந்த இண்டென்ட்டை வந்து லெஃப்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில், கம்மி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் Ctrl Shift M நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்போ லெஃப்ட் இண்டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகும். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து ஒரு மார்ஜினில் இருந்து ஒரு பேராகிராஃபை கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த பேராகிராஃபோட ஃபஸ்ட் லைனை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் செகண்ட் லைன்லேருந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஹேங்கிங் இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேங்கிங் இண்டென்ட் அப்படின்னு வரும்போது Ctrl T யூஸ் பண்ணலாம். ஸோ Ctrl Tங்கிறது நார்மலாக நீங்கள் கம்ப்ளீட் பேராகிராஃபை செலக்ட் பண்ணுங்கள். Ctrl T கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபோட ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா விட்டுரும். அதிலிருந்து மீதி இருக்கக்கூடிய அந்த செகண்ட் லைன் தேர்ட் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அந்த மார்ஜின்லேருந்து அந்த லைன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ இது வந்து ஹேங்கிங் இண்டென்ட். இதையும் நீங்கள் லெஃப்ட் கொண்டு வரதுக்கு Ctrl Shift T என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து மல்டிபிள் பேராகிராஃப் செலக்ட் பண்ணாலும் சரி, ஓகே. ஸோ 4 பேராகிராஃப் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl T கொடுத்தாலும் கரெக்டாக அந்த பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிட்டு இருக்கும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறது உண்டு. ஓகே, எல்லாத்தையுமே உங்களுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஓகே, கம்ப்ளீட்டாக அந்த பேராகிராஃபே மார்ஜினை விட்டு தள்ளி கொண்டு போகணுங்கிற பட்சத்தில் Ctrl M, ஸோ ரைட் இண்டென்ட், அண்ட் Ctrl Shift M அப்படிங்கிறது லெஃப்ட் இண்டென்ட். ஸோ இதை நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இண்டென்ட்டை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணுங்கிற பட்சத்தில், அந்த மார்ஜின்ஸை பற்றிலாம் உங்களுக்கு தெரியணுங்கிற பட்சத்தில் அந்த வீடியோவுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கேட்டகரி. ஸோ Ctrl F ஃபார் ஃபைண்ட். ஸோ இது ஒரு நேவிகேஷன் பேனலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும். உங்களுக்கு இந்த பேனல் ரைட் சைடு வேணுன்னா ரைட் சைடு, இல்லை லெஃப்ட் சைடில் வேணுன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், டாக் பண்ணிக்கலாம். பட் என்ன விஷயம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சர்ச் பண்ணணும், ஃபைண்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த சர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு தேவையான வார்த்தையை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு ஆட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த டாக்குமெண்ட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 126 பிளேசஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட் அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து எந்தெந்த பேராகிராஃபில் இந்த வார்த்தை இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கணும், பட் வரல. காரணம் என்னென்னா, there are too many results. ஸோ நிறைய ரிசல்ட் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா அதை காமிக்க முடியல. பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருவேளை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டை மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல சார்ட்டோ இல்லை பிக்சர்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கிராஃபிக்ஸை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் இந்த சர்ச் பார் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ட்ராப் டவுன் உண்டு. அதாவது சர்ச் ஃபார் மோர் திங்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபைண்டுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட கிராஃபிக்ஸையோ டேபிள்ஸையோ ஈக்குவேஷன்ஸ், ஃபுட் நோட்ஸ் ஆர் எண்ட் நோட்ஸ், காமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் குறிப்பாக சர்ச் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அந்த கேட்டகரியை நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த நம்ம டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சார்ட் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அது கிராஃபிக்ஸில் தான் வரும். ஸோ கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணோம்னா நல்லா கவனிங்க, நீங்கள் கிராஃபிக்ஸை சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆரோஸ் தான் பார்த்தீங்கன்னா உண்டு, அப் ஆரோ டவுன் ஆரோ உண்டு. இந்த சர்ச் பாரை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதை தெளிவாக பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போது ஒரு டாக்குமெண்ட்டில் நமக்கு தேவையான குறிப்பிட்ட கண்டென்ட்டை ஃபைண்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் Ctrl F ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ஃபைண்டை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் தான் பண்ணணும், அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது Ctrl H ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ அப்போது நமக்கு ரீப்ளேஸ் அப்படிங்கிற அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் வாட், எதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கவர் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சோம்னா ஸோ ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ எங்கே இருக்குது, ஓகே, ஸோ கவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது. ஒருவேளை இதை வந்து எனக்கு என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறது எனக்கு ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போதைக்கு ரீப்ளேஸ் ஆல் ஒன்றா ரீப்ளேஸ் பண்ணல, ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ எத்தனை இடத்துல பார்த்தீங்கன்னா கவர் அப்படிங்கிறது, அந்த கவர் பேஜ் அப்படிங்கிறது இப்போ ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு மாறி இருக்குது. ஸோ அப்போது 78 இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. பட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு ஃபார்மேட், ஸ்பெஷல், ஈவன் ஃபைன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வேணும்னா நாம் இதை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இதுவே பார்த்தீங்கன்னா போதுமானது.
ஆனால் இதே ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கேட்டகரியில் கண்டிப்பாக நீங்கள் கோ டு பற்றியும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ Ctrl G ஃபார் கோ டு. ஸோ கோ டு அப்படிங்கிறதும் அதே டேப்பில் தான், அதே ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இங்கே வந்து நார்மலாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பேஜுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும், குறிப்பிட்ட செக்ஷன் பிரேக்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த செக்ஷனுக்கு ட்ராவல் பண்ணணும், இல்லை லைனுக்கு ட்ராவல் பண்ணணும். உதாரணத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 அந்த 70th லைனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்போ அந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். இல்லை வந்து எனக்கு ஒரு 6th பேஜுக்கு போகணும், 6 அப்படி நீங்கள் கொடுக்கலாம், இல்லை 8, இல்லை 9, ஓகே 10, ஓகே வந்து 15. ஸோ எந்த பேஜுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணுமோ ஸோ இப்படி இந்த கோ டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இது பேஜ் செக்ஷன் மட்டும் இல்லை, லைன், புக் மார்க், காமெண்ட், ஃபுட் நோட், எண்ட் நோட். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு இப்படியும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மலாக நீங்கள் Ctrl F கொடுக்கும்போது நேவிகேஷன் பேனல் தானே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அதிலே பேஜஸ் உண்டு. ஸோ இப்படியும் நீங்கள் நார்மலாக வேகமாக என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ண முடியும். ஸோ எந்த பேஜ் அப்படிங்கிறத இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், நேவிகேட் பண்ணி ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சில ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ Ctrl D வந்து ஃபாண்ட்டோட டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். ஸோ இதில் வந்து ஒன்றும் இல்லை, இது எங்கன்னா நம்ம இந்த ஃபாண்ட் குரூப் இருக்கு இல்லையா, அந்த ஃபாண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணுற அந்த ஃபார்மேட்டிங்லாம் இருக்கு இல்லையா, அந்த குரூப்பை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ இங்கே நம்ம என்னெல்லாம் அப்ளை பண்ணுறோமோ அந்த எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா குரூப்பாக இங்கே இருக்கும். ஸோ ஃபாண்ட் டேப் இருக்குது, அட்வான்ஸ் டேப் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம எதையாவது ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே நீங்கள் என்ன இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுறீங்களோ அதே தான். ஸோ அப்போ நார்மலாக வந்து இல்லை டபுள் ஸ்ட்ரைக் த்ரூ கொடுக்கணும், இல்லை வந்து உங்களுக்கு ஃபாண்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்படி ஏதாவது நிறையா ஃபார்மேட்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக நம்ம இண்டிவிஜுவலாக இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செய்கிறது உண்டு. ஃபார்மேட்டிங் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணும்போது கிளியர் ஃபார்மேட்டிங் கொடுத்துடலாம். அண்ட் ஹைப்பர் லிங்க் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு Ctrl K ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ஹைப்பர் லிங்க் கொண்டு வரலாம். ஸோ ஹைப்பர் லிங்க் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்தந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேருந்து இந்த வேர்ட் டாக்குமெண்ட்லேருந்து வேறு ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் இங்கே வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், உதாரணத்துக்கு இந்த ரீடிங் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குது. ஸோ அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl K கொடுத்து ஹைப்பர் லிங்க்குள்ளே போயிடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணணும். ஸோ டெஸ்க்டாப் எங்கே இருக்குது, ஸோ டெஸ்க்டாப்பில் ப்ரிவென்ட் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். ஸோ அப்போது ரீடிங் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ஸோ அதை கண்ட்ரோல் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் புக்கு நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் Ctrl P வந்து பிரிண்ட் ஆப்ஷன். ஸோ பிரிண்ட்டில் உங்களுக்கு பிரிண்ட்டோட ப்ரிவியூ உண்டு. ஸோ நீங்கள் எந்த பிரிண்டர் மூலிமா எடுக்க போகிறீங்க, ஸோ எத்தனை காப்பீஸ் உங்களுக்கு வேணும், எல்லா பேஜும் பிரிண்ட் எடுக்க போகிறீங்களா, ஸோ அந்த பிரிண்டிங்க்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது உண்டு. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஒரு 20 ஷார்ட்கட் கீ பார்த்தாச்சு. இன்னும் மிச்சம் அந்த 6 ஷார்ட்கட் கீ தான். ஸோ அதையும் கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். ஸோ ஒரு நியூ வேர்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணுங்கிற பட்சத்தில் Ctrl N ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ஒரு நியூ வேர்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் Ctrl W கொடுத்து நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணி சேவ் பண்ண நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னா Ctrl O ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது ஓப்பன் அப்படிங்கிற அந்த டேப் பார்த்திங்கன்னா வந்துடும். பட் இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஏற்கனவே ரீசெண்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் உண்டு. ஸோ அதிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை நான் ரீசெண்டாலாம் லான்ச் பண்ணல, இது எங்கேயோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை நீங்கள் அதை ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டீங்க சம்டைம். ஸோ அப்போ Ctrl O கொடுத்து வேறு லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னும் போது திஸ் பிசி கொடுத்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரௌஸ்னே கொடுத்து டைரெக்டாக உங்களுக்கு அந்த ஓப்பன் டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வரது உண்டு. ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் பண்ணி சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அண்டு அண்ட் ரீடு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டைட்டில் பார்லேயே 2 ஆப்ஷன் உண்டு. ஸோ Ctrl Z வந்து அண்டு அண்ட் Ctrl Y வந்து பார்த்தோம்னா ரீடு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை இப்போ அழிச்சிட்டிங்க, ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்துருச்சு அப்படின்னும் போது Ctrl Z கொடுத்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், அண்டு பண்ணிக்கலாம். ஸோ அது பின்னாடி வரலாம். இல்லை உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை அழிச்சது கூட கரெக்டு தான் அப்படின்னும் போது Ctrl Y கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டெப்பை செஞ்சீங்களோ அதை ரீடூ பண்ணும். ஓகே, செஞ்ச ஸ்டெப்புக்கு பின்னாடி வரணும்னா Ctrl Z கொடுத்து நீங்கள் பின்னாடி வரலாம். இல்லை முன்னாடி போகணும் அப்படின்னும் போது Ctrl Y கொடுத்து நீங்கள் அதை ரீடூ பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக ரொம்பவே முக்கியமான ஒரு ஷார்ட்கட் கீ Ctrl S ஃபார் சேவ். ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய பேர் ஒர்க் பண்ணும்போது ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிடுவோம், டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கை எடுத்து செய்கிறது உண்டு. பட் அதை சேவ் பண்ணுறது மறந்துடும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்ஏ காலை வாரிடும். ஸோ அதனால் முக்கியமாக எடுத்தவொடனே
உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 வார்த்தை நீங்கள் டைப் பண்ணோடனே கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே சேவ் பண்ணுங்கள். ஈவன் நாம் இந்த டாக்குமெண்ட்டே கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் சேவ் பண்ணாமல் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ Ctrl S ஃபார் சேவ். ஸோ எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷனில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணணும். ஸோ டெஸ்க்டாப் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படிங்கிற நேமில் நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் நடுவில் மென்ஷன் பண்ண ஒரு சில முக்கியமான வீடியோஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.